கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த நாளிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலும் மீண்டுமாக நாம் இறைமக்களாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்த மேலான பாக்கியத்திற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த பரிசுத்த நாளிலும் நாம் ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இல்லங்களிலே கடந்து வந்து நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் சென்று போன நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி வழிநடத்தி வந்த மாறாத தயவுக்காக கர்த்தருக்கு நாங்கள் கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம். இதோ இந்த பரிசுத்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய குடும்பமாக உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேலை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் யார் யார் எங்களை போன்று இந்த வேளையிலே உம்மை ஆராதித்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த அவருடைய இல்லங்களிலும் கர்த்தனை கடந்து வந்து ஆராதனைகளை அங்கீகரித்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கூடியிருக்கின்ற எங்களுடைய இல்லங்களையும் ஆண்டவர் நீர் ஆளுகை செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 412 பாடுவோம். கீதங்கள் 412 பாடுவோம். சங்கீர்த்தனம் செய்ய நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தெய்வகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க கருணில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிரணதியாகமும் செய்து வானலோர்கள் வாசலை திறந்தார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா. அருள்நாதா வசனுகா பரஞ்சோதி, வல்ல நாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வேணும் மண்ணும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ஏக ராஜா
மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஓற்றி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இதோ உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். ஜெபம் பண்ண கடவோம். நாம் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். இந்த பரிசுத்த நாளிலே குடும்பமாக பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே தகப்பனே, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் தனிநபராக குடும்பமாக செய்த எல்லா பாவங்களையும் இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுவோம். நம்முடைய தவறுகள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்கமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான கால அவகாசத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. பரமண்டலங்களில் இருக்கின்ற ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. அன்றுகளை எங்கள் தாரும். எங்கள் விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை எரித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சகாயம் பண்ண யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகளிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியோங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்க
நின்ற வண்ணமாக 95வது சங்கீதத்தை பாடலாக நாம் பாடுவோம். நாம் நின்ற வண்ணமாக 30வது சங்கீதத்தை முறைமுறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என் லாபம் உண்டு. புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு
மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை என்னென்றைக்கும் துதிப்பேன். வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வநல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவரை ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் துருப்பித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தறினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வவித்துள்ளதிலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். நாம் நின்ற வண்ணமாக தேவனை நாம் சிறிது நேரம் ஆராதிக்கப் போகின்றோம். நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நம்ம உயர்த்துவோம். தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்த நாளிலும் குடும்பமாக அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு நல்ல கிருபைகளை தந்தாரே, அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். நான் உயர்ந்திருந்தாலும் நான் தாழ்ந்திருந்தாலும் நான் வாழ்ந்திருந்தாலும் நான் துக்கப்பட்டாலும் கர்த்தரையே நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி இந்த வேளையிலே நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் மறந்தவர்களாக தேவாதி தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவராக வல்லவராக மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவராக நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கின்றார். அந்த மேலான கிருபைகளை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. தகப்பனே, எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகின்றவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்துகின்றவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என்று சொல்லி எல்லோருமாக வாய்களித்திருந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் திகைத்து நின்ற வேலைகளில் எல்லாம் திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மை திடப்படுத்தி நம்மை பலப்படுத்தி அனுதினமும் நம்மை வழிநடத்தி வருகின்றாரே, அந்த மேலான அன்பை நினைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பகலிலே மேகஸ்தம்பமாக இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்து வழிநடத்தி வந்த அதே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நம்மோடு இருந்தவர் நம்மை வழிநடத்துகின்றார். அவருடைய வழிநடத்துதலை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த வேளையிலே தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை இம்மட்டும் கிருபையாக பாதுகாத்து நடத்தி வந்திருக்கின்றாரே, அந்த மேலான தயவுக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே, நீர் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஐயா, எங்களுடைய குடும்பம் எம்மாத்திரம் சாமி. ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினால் அளவற்ற உடைய இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டி நீர் வழிநடத்தி வருகின்றீரே, உமக்கே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஐயோ, நாங்கள் வீழ்ந்து போனோம், நாங்கள் நசுக்கப்பட்டோம், நாங்கள் கைவிடப்பட்டு விட்டோம் என்று சொல்லி திகைத்து நின்ற பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் எங்களை கைதூக்கி ரட்சித்து ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்து இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கால்களை உயரமான ஸ்தலங்களில் நிற்க பண்ணியிருக்கின்றார். அதற்காக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. உன்னதமான தேவன் உயரமான ஸ்தலங்களிலே நாம் வாசம் பண்ணும்படியாக, உன்னதமான தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கின்றாரே, அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம்.
ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு உண்ணுவதற்கு உணவு தந்து வருகின்றார், உடுத்துவதற்கு உடையை தந்திருக்கின்றார், உறங்குவதற்கு நல்ல உறைவிடத்தை தந்திருக்கின்றார். இது எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம், இது எத்தனை பெரிய ஒரு மேலான ஒரு நன்மை. அதனை உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? தகப்பனே, நாங்கள் ஒன்றிலும் குறைந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நீர் எங்களை வழிநடத்தி வருகின்றீரே, உமக்கே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. உமையை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உமையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சாமி. இதோ இந்த வேளையிலே என்னுடைய கணவனோடு, என்னுடைய மனைவியோடு, என்னுடைய பிள்ளைகளோடு, என்னுடைய பெற்றோர்களோடு கூட உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி இந்த வேளையில் நம்முடைய குடும்பமாக அந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அன்றைக்கு யோசுவா சொன்னான். அவனுடைய வார்த்தையை கேட்ட அதே இஸ்ரேல் ஜனங்கள் நாங்களும் அப்படியே செய்வோம் என்று சொல்லி அந்த தேவனை குடும்பமாக சேவிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களே, அதே போல் இந்த வேளையில் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். தகப்பனே, நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, குடும்பமாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சாமி என்று சொல்லி எல்லோருமாக வாய்கெடுத்திருந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற தேவன், உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றது பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகின்றவர். அவரை நாம் உயர்த்துவோமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே, மகிமை உமக்கண்டோ, மாட்சிமை உமக்கண்டோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கண்டோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கண்டோ, ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே,
இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தகப்பனே, இந்த ஆராதனை வேளையிலே மீதியான நேரம் முழுவதும் ஆண்டவர் எங்களை நீர் ஆளுகை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்திலிருந்து இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கின்ற இறைமக்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நிறைவாய் பெருகுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் முதல் 14 வசனங்களிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த வேத பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 21வது அதிகாரம் முதல் 14 வசனங்கள். அதிலே ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கின்றேன். 6வது வசனம், அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். 12வது வாக்கியம், இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. 14வது வசனம், இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பரிசுத்தமுள்ள, வல்லமையுள்ள, நித்தியமான உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வேதம் எங்களுடைய மன மகிழ்ச்சி. ஆண்டவரே, அந்த நம்பிக்கையோடு கூட இந்த வேளையிலே நாங்கள் குடும்பமாக உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாக அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக 3வது முறையாக தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். ஒருவேளை கடந்த வாரத்தில் நாம் தியானித்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களை சந்தித்தவர் தம்முடைய விருப்பத்தை அவர்களிடத்தில் தெரிவித்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சமாதானமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அவர் விரும்பினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் விசுவாசமுள்ள ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு அவர் விரும்பினார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக 3வது முறையாக தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஒருவேளை மற்ற 2 தரிசனங்களுக்கும் இந்த 3வது தரிசனத்திற்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கிற பொழுது, மற்ற 2 தரிசனங்களும் எருசலேமிலே கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இந்த 3வது தரிசனமோ எருசலேமிலே அல்ல, அந்த பாலஸ்தீன தேசத்தின் வடபகுதியில் இருந்த கலிலேயா கடற்கரையின் அருகிலே தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆகவே இந்த 3வது தரிசனமானது ஒரு கடற்கரையிலே அங்கு நடைபெறுகிறது. அன்பானவர்களே, இந்த கடற்கரையை குறித்து அங்கு கூறப்பட்டிருக்கிறது,
யோவான் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலே, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி, திபேரியா கடற்கரை என்று சொல்லப்படுவது கலிலேயா கடற்கரையினுடைய மறுபெயர். அந்த வேதாகமத்திலே பிற்பகுதியிலே உள்ள அந்த வரைபடங்களை நீங்கள் பார்த்தால், அந்த கலிலேயா கடலினுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம்தான் இந்த திபேரியா. அந்த திபேரியாவின் கடற்கரையில் நடந்த இந்த தரிசனத்தை தான் இந்த யோவான் 21வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஒருவேளை திபேரியா என்று சொல்லி எதற்கு பெயர் வந்தது என்று சொன்னால், திபேரியு ராயன் என்று சொல்லி ஒரு பேரரசர் ஒருவர் ரோமாபுரியை ஆட்சி செய்து கொண்டு வந்தார், அந்த பாலஸ்தீன தேசத்தை ஆட்சி செய்து வந்தார் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். மற்ற 2 தரிசனங்களிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த எருசலேமிலே சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினவர். ஏன் இந்த கலிலேயாவை இவர் தெரிந்து கொள்ள வேண்டும்? எருசலேம் அந்த பாலஸ்தீன தேசத்தினுடைய மையப்பகுதியாக இருந்தது. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோ இந்த 3வது தரிசனத்தை ஏன் கலிலேயா கடற்கரையிலே அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் தாம் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த ஸ்திரீகளிடத்தில் சொன்ன வார்த்தையை அவர் இங்கு நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசுவானவர் இவ்வாறாக கூறுகின்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த ஸ்திரீகளிடத்திலே சொன்னார், என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சீஷர்களை கலிலேயாவுக்கு போகும்படியாக சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண முடியும் என்று சொல்லி. ஆகவே இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை இந்த சீஷர்களுக்கு 3வது முறையாக வெளிப்படுத்துகிற பொழுது இந்த கலிலேயா கடற்கரையை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே யோவான் 21வது அதிகாரத்திலே அந்த திபேரியா கடற்கரையிலே இந்த கலிலேயா பகுதியிலே சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின கிறிஸ்துவானவர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து 2 காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒன்று வழிகாட்டுபவராகவும், இன்னொன்று வரவேற்று உபசரிக்கின்றவராகவும் தம்மை அவர் வெளிப்படுத்தினாராம். தி appearance of resurrected Christ to the disciples for the 3rd time is to guide and to host. அவர்களை வழிநடத்தவும் அவர்களை வரவேற்று உபசரிக்கவும் தம்மை கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்துவானவர் தம்மை வழிகாட்டுபவராக அங்கு வெளிப்படுத்துகின்றார். ஒரு கைடாக தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் மீண்டுமாக கலிலேயாவுக்கு திரும்பி, நாங்கள் மீண்டுமாக மீன்களை பிடிக்கப் போகிறோம் என்று சொல்லி அவர்கள் கடந்து செல்லுகின்றார்கள். பேதுரு அந்த மீன் பிடிக்க மீண்டுமாக செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தையை சீஷர்களுக்குள்ளாக மீண்டுமாக அவர் சொல்லுகின்றார். அந்த வேளையிலே அங்கிருந்த சீஷர்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே பேதுருவோடு கூட இணைந்து அந்த கலிலேயா கடலிலே மீன்களை பிடிக்கும்படி அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சென்ற அவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியம் வாய்க்கவில்லை, அவர்களுடைய முயற்சி தோற்று போனது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அவர்கள் அந்த இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு தொழில், மீன் பிடிப்பது. ஒருவேளை இப்பொழுது அதுவும் கைகூடி வரவில்லை என்ற சூழ்நிலையில்
ஒரு விதமான விரக்தியோடு தோல்வியோடு கூட அந்த இடத்திலே அவர்கள் நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலை வேளையிலே அந்த கடற்கரையிலே தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி 4வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். யோவான் 21வது அதிகாரம் 4வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார் என்று சொல்லி. என்பானவர்களே, அந்த தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின அந்த கிறிஸ்துவானவர் அவர்களோடு கூட உறவாடுகின்றார். புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்திலே உண்டா என்று சொல்லி அவர்களுடைய வார்த்தை, அந்த சீஷர்களுடைய மறுமொழி ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்கின்ற ஒரே வார்த்தை. அன்பானவர்களே, இந்த ஒன்றுமில்லை என்கின்ற வார்த்தையிலே அநேக விதமான விரக்தியையும் தோல்வியையும் நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அந்த சீஷர்களுடைய சோர்வு, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. இந்த ஒன்றுமில்லை என்கின்ற வார்த்தை அவருடைய சோர்வின் அடையாளமாக அது வெளிப்படுகிறது. இன்னொன்று அவருடைய ஏமாற்றம். நாங்கள் நினைத்திருந்தோம், நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக மீன்பிடிக்க வருகிறோம், எங்களுக்கு ஏராளமான மீன்கள் கிடைக்கும் என்று சொல்லி, எங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த சீஷர்கள் கூறுகின்றார்கள், ஒன்றுமில்லை என்று சொல்லி. மேலும் அவர்களுக்கு ஒரு குழப்பம், அடுத்து என்ன செய்வது, வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்வது, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எப்படி நாம் நகர்த்துவது, வேறு தொழிலும் நமக்கு தெரியாது, மீன்பிடிப்பது தான் நம்முடைய பிரதான தொழில், ஆகவே அடுத்து என்ன செய்வது என்று சொல்லி ஒரு குழப்பத்தோடு கூட அவர்கள் நிற்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் ஒன்றுமில்லை என்கின்ற வார்த்தை. அது மாத்திரமல்ல, பசியினாலும் அவர்கள் அங்கு நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள். வயிற்றுக்கு என்ன செய்வது? அன்பானவர்களே, ஒரு புறத்திலே சோர்வு, ஒரு புறம் ஏமாற்றம், ஒரு புறம் குழப்பம், ஒரு புறம் பசி, இவை அனைத்தும் சேர்ந்து அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையை நெருக்கினது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் சேர்ந்துதான் அவருடைய வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை ஒன்றுமில்லை என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த வேளையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை அவர்களுக்கு விளக்கி காட்டும்படியாக அவர்களுக்கு ஒரு வழியை காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். வழி காட்டுகின்ற ஒரு கிறிஸ்துவாக இங்கு அவர் செயல்படுகின்றார். அப்பொழுதுதான் அவர் கூறுகின்றார், 6வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஒருவேளை நீங்கள் வேதாகமத்தை அநேகர் எடுத்து வைத்திருக்கிறீர்கள், என்னோடு கூட இணைந்து இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யோவான் 21வது அதிகாரம் 6வது வசனத்தை என்னோடு கூட இணைந்து நாம் எல்லாருமாக வாசிப்போம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு வழியை காட்டுகின்றார். என்ன வழி? ஒருவேளை நீங்கள் சோர்வோடு, ஏமாற்றத்தோடு, குழப்பத்தோடு, எதிர்பார்ப்போடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு வழி காட்டுகிறேன். அது என்ன வழி? உங்களுடைய படகுக்கு வலதுபுறமாக நீங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் இதை ஒரு ஆலோசனையாக அவர் கூறவில்லை. ஒருவேளை ஆலோசனையாக கூறியிருந்தால், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்க, ஒருவேளை உங்களுக்கு மீன்கள் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம். மாறாக கிறிஸ்துவானவர் இதை ஒரு வாக்குத்தத்தமாக அங்கு கூறுகின்றார். ஆகவே தான் அவர் சொல்லுகின்றார், படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று சொல்லி. அன்பானவர்களே, இட்ஸ் நாட் எ சஜஷன், ரேதர் இட்ஸ் எ ப்ராமிஸ். இது ஒரு ஆலோசனை அல்ல, இது ஒரு வாக்கு தத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவானவர் நமக்கு காட்டுகின்ற வழியிலே ஏராளமான நன்மைகளும் ஏராளமான வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய இந்த வார்த்தையின்படியே அந்த சீஷர்கள் மீண்டுமாக அந்த படகுக்கு வலதுபுறமாக வலையை போட்டு திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அந்த வேளையிலே அவர்களுடைய சோர்வு, அவர்களுடைய ஏமாற்றம், அவர்களுடைய குழப்பம், அவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அங்கு நிறைவேறினது என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். சோர்வு நீங்கினது, அவருடைய ஏமாற்றம் நீங்கினது, அவருடைய குழப்பம் நீங்கினது, எதிர்பார்ப்பு நிறைவேறினது. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதத்திலே இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 5வது வசனத்தின் பிற்பகுதியில் இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று சொல்லி. ஒருவேளை நாம் சோர்வுகளோடு, குழப்பங்களோடு, ஏமாற்றத்தோடு கூட நாம் காணப்படலாம். கிறிஸ்துவானவர் காட்டுகின்ற வழியிலே நாம் நடக்கின்ற பொழுது, பயணம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய சோர்வுகள், நம்முடைய ஏமாற்றங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய எதிர்பார்ப்புகள் அங்கு நிறைவேறுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகி கர்த்தர் நமக்கு நல்ல வழிகளை அவர் காட்டுகின்ற தேவன், பிரயோஜனமாயிருக்கிறதை நமக்கு போதிக்கின்ற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்திலும் இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதியிலே வாசிக்கின்றோம். பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகின்ற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகின்ற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கூட இந்த சீஷர்களுடைய அனுபவத்திற்குள்ளாக அநேக வேளைகளில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். எவ்வளவுதான் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு சோர்வு, பிரயாசப்படுவதனாலே நமக்கு ஏதாவது நன்மை உண்டாகும் என்று சொல்லி எதிர்பார்த்து ஒன்றும் கிடைக்காததினாலே ஒரு ஏமாற்றம், வாழ்க்கையிலே அடுத்து என்ன செய்வது, அடுத்து எப்படி நாம் பயணிப்பது என்கின்ற ஒரு குழப்பம், இவற்றின் மத்தியிலே கிறிஸ்துவானவர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகின்றார். கிறிஸ்துவானவர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகின்றார். அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது, அவருடைய தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது, அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கின்ற பொழுது, உங்களுக்காக அவர் காட்டுகின்ற வழியிலே ஏராளமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த இயேசுவாலை அன்றி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே அங்கு கிறிஸ்துவானவர் கூறுகின்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் அந்த கலிலேயா கடற்கரையிலே திகைத்து நின்ற அந்த சீஷர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுபவராக தம்மை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவானவர் அவர் நமக்கு நல்வழி காட்டுகின்றவர். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்மை வரவேற்று உபசரிக்கின்றவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோவான் 21வது அதிகாரம் 12வது 13வது வசனங்களை நான் வாசிக்கின்றேன். யோவான் 21, 12, 13 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜன பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி. அன்பானவர்களே, சீஷர்கள் அந்த மீன்கள் நிறைந்த வலையை கரையை நோக்கி இழுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்தவர்களுக்கு ஆச்சரியம். அந்த கடற்கரையிலே ஏற்கனவே அங்கு கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறது, அங்கு மீன்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் சீஷர்களிடத்திலே கூறுகின்ற வார்த்தை என்ன? அங்கு கூறுகின்றார் 10வது வசனத்திலே, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். ஒருவேளை சீஷர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இப்போதுதான் கொடுத்தார், உடனே என்ன செய்து விட்டார்? வாங்கி கொண்டார் என்று சொல்லி. இப்பொழுதுதான் கொடுத்தார், நாமும் பெற்றுக்கொண்டோம், மீண்டுமாக அதையே கேட்கிறாரே என்று சொல்லி சீஷர்கள் ஒருவேளை திகைத்து நிற்கலாம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அதிலும் ஒரு மேலான ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்து நீண்ட காலங்களுக்கு பிறகு ஒரு மகனை அவனுக்கு கொடுத்தார். அந்த மகனும் வளர்ந்து வருகின்ற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே கர்த்தர் மீண்டுமாக அந்த ஆபிரகாமை அழைத்து என்ன சொன்னார்? நாம் வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை
நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு கொடுத்தார். மீண்டுமாக கேட்கின்றார். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அந்த ஆபிரகாமுக்குள்ளாக இருந்த விசுவாசம், ஒருவேளை நான் இந்த ஈசாக்கை தேவனுக்காக கொடுக்கின்ற பொழுது இந்த ஈசாக்கை போல அநேக வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு கூட தான் இந்த ஆபிரகாம் ஈசாக்கை அங்கு பலியாக கொடுத்தான் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். ஒருவேளை அதே போல் அனுபவம் தான் இந்த சீஷர்களுக்கும். இப்பொழுதுதான் திரளான மீன்களை பிடித்திருக்கின்றார்கள். அங்கு கடற்கரையில் ஏற்கனவே மீன்களும் அங்கு கரிநெருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவானவர் என்ன கேட்கின்றார்? நீங்கள் இப்பொழுது பிடித்தவைகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அவர்கள் கொடுக்கின்ற பட்சத்திலே தான் அவர்கள் கொடுக்காத அப்பத்தையும் அங்கு பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த சீஷர்கள் கொடுத்தது மீன்களை மாத்திரம். ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்டதோ அந்த மீன்களோடு சேர்த்து அப்பத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாம் கொடுப்பதை விட மேலானதையும் சிறப்பானதையும் அதிகமான நன்மைகளையும் நமக்கு தருகின்றவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சாலமோனுக்கும் கர்த்தர் இவராகத்தான் கொடுத்தார். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அதே அனுபவத்தை தான் இந்த சீஷர்களும் பெற்றுக்கொள்கின்றார்கள். தாங்கள் கொடுத்திராத மேலும் அநேக ஆசீர்வாதங்களை அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த விருந்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவானவர் கூறுகின்றார் இல்லையா? யோவான் 21 அதிகாரம் 12வது வசனத்தில் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த விருந்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே சீஷர்களுக்கு அவர் இவ்வாறாக கூறியிருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். லூக்கா 22:30வது வசனம், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக முன் அடையாளமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு மீண்டுமாக இந்த விருந்தை ஆயத்தப்படுத்தி அவர்களை உபசரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட இப்படிப்பட்ட உயரிய உன்னதமான இந்த உடன்படிக்கை விருந்திலே பங்கு பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு கூட அங்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அங்கு வாக்கு கொடுத்த அந்த கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக இந்த சீஷர்களுக்கு மீண்டுமாக ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, சீஷர்கள் மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் இந்த விருந்திலே இந்த ஐக்கியத்திலே பங்கு பெற வேண்டும். அதுவே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது அங்கு இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. லூக்கா 13:29 கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, எல்லோருமாக இந்த ஐக்கியத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லோருமாக இந்த ஐக்கியத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும். அதற்காகவே கிறிஸ்துவானவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அதற்காகவே பாடுபட்டார். அதற்காகவே மரித்தார். அதற்காகவே அடக்கம் பண்ணப்பட்டார். அதற்காகவே அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி. அன்பானவர்களே, எல்லா ஜனங்களும் அவருடைய ஐக்கியத்திற்குள்ளாக வருவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த சீஷர்கள் பிடித்த மீன்களுடைய எண்ணிக்கை சரியாக அங்கு கூறப்பட்டிருக்கிறது. 153 என்று சொல்லி அங்கு துல்லியமாக இந்த எண்ணிக்கையை கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று சொல்லி வேத அறிஞராகிய ஜெரோம் என்பவர் இவ்வாறாக கூறுகின்றார். அவர் இதற்கு கூறுகின்ற ஒரு விளக்கம் என்ன என்று சொன்னால்,
அந்த கலிலேயா கடலிலே 153 வகையான மீன்கள் அங்கு வாழ்ந்து வந்ததாம். ஒருவேளை இந்த சீஷர்கள் 153 மீன்களை பிடித்தார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு மீன் அங்கு கிடைத்தது என்று சொல்லி அவர் கூறுகின்றார். ஒருவேளை இன்றைக்கும் அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை பலவிதமான கலாச்சாரங்கள், பலவிதமான இனங்கள், மொழிகள், வேறுபாடுகள் இவற்றின் மத்தியிலே வாழுகின்ற இந்த ஏராளமான ஜனங்கள் கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவானவர் இந்த விருந்தை முன்னடையாளமாக அவர் வைக்கின்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் அவர் தம்முடைய ஜனங்களை போஷிக்கின்றவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வழிகாட்டுபவராக தம்மை வெளிப்படுத்தினவர் அவர்களை வரவேற்று உபசரித்து அங்கு ஆசீர்வதிக்கிறதையும் அவர்கள் கொடுக்காத எதிர்பார்த்திராத மேலான நன்மைகளையும் தந்து அங்கு ஆசீர்வதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் இதே போல நமக்கும் நல்ல ஒரு வழிகாட்டுபவராக நம்மை வரவேற்று நாள்தோறும் போஷிக்கின்றவராக நமக்கு தம்மை வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. எப்படி அந்த சீஷர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய ஏராளமான நன்மைகளுக்கும் சாட்சியாக வாழ்ந்தார்களோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமைக்கும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்கும் சாட்சிகளாக நாம் வாழுவோம். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவருக்கு உயிருள்ள ஒரு சாட்சியாக நம்மை நிறுத்துவார். எறும்புகளுடைய அணிவகுப்பு ஒன்று நடந்தது. ஏராளமான எறும்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கு போய் கொண்டிருந்ததாம். அந்த எறும்புகளுக்கு தலைவனாக இருந்த அந்த எறும்பு அந்த வரிசையிலே முதல் நபராக அது போய்கொண்டிருந்தது. போய்கொண்டிருந்த வேளையிலே அந்த எறும்பு ஒரு ஆலோசனை சொன்னது. என்ன ஆலோசனை என்று சொன்னால், நான் காட்டுகின்ற வழியிலே வரிசையாக செல்லுங்கள், உங்களுக்காக ஒரு பரிசு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஆகாரம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி ஏராளமான எறும்புகள் இந்த தலைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தலைவன் காட்டின வழியிலே தலைவன் சொன்ன ஆலோசனையின்படி அங்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு எறும்பு மாத்திரம், இவன் என்ன சொல்லுவது, நான் என்ன கேட்பது என்று சொல்லி அந்த வள்ளியை தவிர்த்து வேறு ஒரு வழியிலே அது பயணம் செய்ய ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் வரிசை மாறாமல் தலைவன் சொன்ன அந்த வழியிலே சென்ற அந்த எறும்புகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு அரிசியோடு கூட திரும்பி வந்து கொண்டிருந்ததாம். இதை பார்த்து அந்த ஒற்றை எறும்புக்கு, தனித்து நின்ற தனியே சென்ற அந்த எறும்புக்கு கண்ணீரும் கவலையும் அதிகரித்தது. ஐயோ, நானும் என்னுடைய தலைவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி, என்னுடைய தலைவன் காட்டின அந்த ஆலோசனையின்படி, அவர் கூறின அந்த வார்த்தையின்படியே அவர் காட்டின அந்த பாதையில் நான் சென்றிருந்தால் நானும் இப்படி மகிழ்ச்சியாக ஒரு ஆகாரத்தோடு கூட திரும்பி வந்திருப்பேனே. இன்றைக்கு நான் ஒன்றுமில்லாமல் இங்கு திகைத்து நிற்கின்றேனே என்று சொல்லி அந்த எறும்பு தனக்குள்ளே நொந்து கொண்டதாம். அப்பொழுது வரிசையாக ஆகாரத்தை எடுத்து திரும்பி கொண்டு சென்று கொண்டிருந்த அந்த எறும்புகளிலே ஒரு எறும்பு இவ்வாறாக கூறினதாம், வரிசை பிளப்பான், வழி தவறுவான், அவன் பரிசை இழப்பான். வரிசை பிளப்பான், வரிசையை பிளக்கின்றவன் அவன் வழி தவறி போவான், வழி தவறி செல்லுகின்றவன் அவன் பரிசை இழந்து போவான் என்று சொல்லி அந்த மற்ற எறும்புகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே சென்றதாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு வழி காட்டுகின்றவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை வரவேற்று நம்மை உபசரிக்கின்ற தேவன். அன்பானவர்களே, நாமும் கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யத்திலே பங்கு பெறுவதற்கு கிறிஸ்துவானவர் நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற அந்த உயரிய உன்னதமான விருந்திலே பங்கு பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக வாழ்வதற்கு இந்த நாட்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 501 நாம் பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு. 501வது பாடலை நாம் பாடுவோம்.
இருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர். மித்திரனே சுகபத்திரமாறலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள் மிக அளிப்பார் அம்பரதனிலனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார் மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். மோட்சவழி சத்தியம் வாசல் உயிரனும் என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவமணி பலிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பவமணி பலிப்பார் பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வழிகாட்டுகின்றவர், வரவேற்று நம்மை உபசரிக்கின்ற தேவன். படவுக்கு வலதுபுறமாக உங்கள் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளிலே இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய குடும்பமாக இதோ இறை மக்களாக உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த மேலான பாக்கியத்திற்காக, நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இதோ உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிப்பதும் அவரை ஆராதிப்பதும் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதும் எத்தனை மேலான ஒரு பாக்கியம் அப்பா. இது இந்த பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் தந்தீரே, உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம் சாமி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லி விதத்தை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. இதோ அந்த சீரையும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மக்களாக உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம் சாமி. உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அங்கு வெளிப்படுத்தினீர் சாமி. அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக, அவர்களை வரவேற்று உபசரிக்கின்ற ஒரு தேவனாக தேவரீர் உம்மை வெளிப்படுத்தினது போல இது எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக, எங்களை வரவேற்று எங்களை போஷிக்கின்ற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே சோர்வுகளும் ஆண்டவரை ஏமாற்றங்களும் தகப்பனே குழப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் அங்கு மிகுந்து காணப்படுகிறது சாமி. தேவனாகிய கர்த்தர்தாமே எங்களுக்கு நல்வழி காண்பித்து
ஆண்டவரே, அந்த வழியில் நாங்கள் பயணம் செய்து எங்கள் சோர்வுகள் நீங்கி, எங்களுடைய ஏமாற்றங்கள் நீங்கி, எங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறி உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டு உதவி செய்யுங்க ராஜா. இன்றைக்கும் அநேக வேளைகளிலே ஆண்டவரே, அந்த சீஷர்கள் அன்றைக்கு கூறினது போல நாங்களும் ஒன்றுமில்லை என்கின்ற ஒரு விரக்தியோடு கூட நாங்கள் காணப்படுகிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கின்றீர். ஒன்றுமில்லை என்று சொன்ன அந்த சீஷர்களுக்கு அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதித்த அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீர் ஜீவித்து கொண்டிருக்கின்றீர். அந்த வல்லமையோடு விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் யார் யார் ஐயோ எங்களுடைய குடும்பத்திலே ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி சோர்வோடு, ஏமாற்றங்களோடு, குழப்பங்களோடு நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைடைய குடும்பத்திலும் கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நீர் பரிபூர்ணமாய் தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அதே போல தேவரீர் சீஷர்களை வரவேற்று நீர் உபசரித்தீர் சுவாமி. ஆண்டவரே, அந்த சீஷர்களும் தங்களிடம் இருந்ததை உம்மிடத்தில் கொடுத்தார்கள். அவர்கள் கொடுக்காத மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு நீர் கொடுத்தது போல இதோ நாங்களும் உம்மிடமிருந்து மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். சாலமோனுக்கு அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்த அதே தேவனாகிய கர்த்தர் அதே வல்லமையோடு கூட உம்முடைய குமாரனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. தேவரீர் எங்களுக்காக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற அந்த உயரிய உன்னதமான உடன்படிக்கை விருந்திலே நாங்களும் எங்களோடு கூட இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களும் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய உம்மை வழிகாட்டுபவராக எங்களை வரவேற்று உபசரிக்கின்றவராக இந்த நாள் எங்கள் தரிசித்தோம். அப்பா, இதோ இந்த ஐக்கியத்திலே உம்மோடு கூட நாங்கள் என்னாலும் நிலைத்திருக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து இந்த வேளையிலையும் ஆராதித்து கொண்டிருக்கின்ற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் விசேஷித்த வண்ணமாக நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக எங்கெங்கெல்லாம் இருந்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்றார்களோ ஒவ்வொருடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்தித்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. விசேஷமாக தேவரீர் கல்லடை குறிச்சி சேகரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் இதில் தந்திருக்கின்ற எல்லா சபைகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தெற்கு பாப்பான்குளம், மணிமுத்தாறு, மேல ஏர்மாலபுரம் திருச்சபைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக இந்த கல்லடை குறிச்சி கிறிஸ்து ஆலய திருச்சபையின் மக்கள் அனைவரையும் தேவனாகிய கர்த்தர் தாமே பேர் பேராக குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. விசேஷமாக தேவரீர் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் நீர் மனமிறங்கும் சாமி. ஆண்டவரே, பயங்கரமான இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற தேசத்தையும் ஆண்டவரை மற்ற உலக நாடுகளையும் கர்த்தர் நீர் மீட்டெடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் உம்முடைய ஜனங்களாகிய எங்களை நீர் விலக்கி பாதுகாத்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. தேவரீர் ஒரு விஷயங்களுக்கு நீர் இறங்குவீராக. எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் மீண்டுமாக திறக்கப்படட்டும். ஆண்டவரை நாங்கள் ஆலயத்தில் வந்து இறைமக்களோடு விசுவாசிகளோடு மகிழ்ச்சியாக ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய அந்த மேலான பாக்கியத்தை கர்த்தர் விரைவாக நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மீண்டுமாக நாங்கள் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேசத்து மக்களாக இத உலகத்து குடிமக்களாக உமக்கு நாங்கள் சாட்சியாக நிற்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஆராதனை வேலையை தொலைக்காட்சியின் வாயிலாக ஒளிபரப்புவதற்கு ஆண்டவரை உதவி செய்த ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதனை ஒளிபரப்பு செய்கின்ற தொலைக்காட்சி நிறுவனத்தையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. கையில் பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை கொடவேற்கட்டும். அப்பா, எங்களே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். மீதியான நேரம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரங்களால் எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை வழிநடத்துங்க. இம்மானுவேலராக ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை அனுதினமும் நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கணம், மகிமை அனைத்தும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே.
தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளியை உங்கள் மேல் வீசச் செய்து உங்களுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷம், சமாதானம், சுகவாழ்வு நிறைவாய் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். God bless you all.